Hey, Assalamu alaikum. Very, very energetic Thursday. Good morning. Am I audible? Voice கேக்குதா? Okay, super. ஓகே, இன்னைக்கான கிளாஸ் நம்ம போயிடலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 2 நாளா ஸ்டாக் செலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸ்டாக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சில மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஸ்டாக் செலெக்ஷனுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஃப்ரம் மணி கண்ட்ரோல். ரெண்டாவது அட்லஸ் ஆர்எஸ்ஐ. மூணாவது 50 எம்ஏ மெத்தட். இந்த மூணை பற்றி நம்ம முந்தா நேத்து டியூஸ்டே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், டியூஸ்டே நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றது ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் இருக்கும்போது இந்த மெத்தட் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து அந்த அட்லஸ் ஆர்எஸ்ஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 எம்ஏ மெத்தட் இருக்கா இல்லையா, இதுக்கு வந்து நம்ம டெக்னிக்கல்ஸை பெருசாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதுக்காக இருக்கக்கூடிய சில பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போதும். ஓகே, இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதாவது நம்ம டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. மற்றபடி அட்லஸ் ஆர்எஸ்ல எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஃப்ரம் மணி கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, இதுக்கு என்ன பண்ணி ஆகணும், நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். என்னது டெக்னிக்கல்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நேத்துடைய கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பிடிஎஸ்டி பார்த்தோம். ஓகே, பிடிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போதோ அல்லது சைட்வேஸ்ல இருக்கும்போதோ எடுத்தா நமக்கு சேஃப். ஓகே, டவுன்ஃபால்ல வந்து பிடிஎஸ்டி பண்ண வேண்டாம். டவுன்ஃபால்ல வந்து பிடிஎஸ்டிங்கிறது பண்ண வேணாம். காரணம் வந்து அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேப் அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவுன்ஃபால்ல இருக்குன்னு வைங்க, அப்போ நம்ம வந்து இந்த இது என்ன பண்ணக்கூடாதுன்னா பிடிஎஸ்டி உடைய அந்த ட்ரேடிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணவே கூடாது. ஓகே, ஏன்னா அடுத்த நாள் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகுங்கிற அவசியம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுக்கும் வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டா மட்டும் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்க சொன்னா என்ன மெத்தட் பார்த்திருந்தோம்? ஸ்கேனர் மெத்தட் பார்த்திருந்தோம். ஓகே, ஸ்கேனர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கு, ஓவராலா அப் ட்ரெண்ட்ல இருக்கு இல்ல சைடுவேஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கேனர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்ச டெக்னிக்கல்ஸ் பார்க்கணும் எல்லாமே. இன்னும் என்ன நமக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நிஃப்டி நிஃப்டி 500. ஓகே, நிஃப்டி 500 பாக்கி இருக்கு. அதுக்கடுத்து செக்டார் மெத்தட் பாக்கி இருக்கு. அடுத்தது ட்ரேடிங் வியூ ஐடியாஸ். இந்த 3 மெத்தடும் பாக்கி இருக்கு. இப்போ இத ஸ்கேனர் மெத்தடும் சரி, நிஃப்டி 500, செக்டார் மெத்தடு, அதே மாதிரி ட்ரேடிங் வியூ ஐடியாஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா எய்தர் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கணும் அல்லது சைட்வேஸ்ல இருக்கணும். எய்தர் மார்க்கெட் எப்படி இருக்கணும், அப் ட்ரெண்ட்ல இருக்கணும், இல்லைன்னு சொன்னா சைட்வேஸ்ல இருக்கும். எல்லாத்துக்குமே செக்டார் மெத்தடுக்கும் சரி, அதே மாதிரி வந்து ட்ரேடிங் வியூ ஐடியாஸ், இதுல எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா டெக்னிக்கல்ஸை வந்து நம்ம செக் பண்ணுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இங்க செஞ்சு பார்ப்போம். இப்போ எங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது தேவையில்லை. தேவையில்லை மீன்ஸ் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா 50 எம்ஏ மெத்தடுக்கும் பிடிஎஸ்டிக்கு மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னா நம்ம படிச்சு வச்சிருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸை பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பார்த்தாகணும். எங்க தேவை இருக்கோ அங்கே பார்த்தாகணும். ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே தேவைப்படாது. பிடிஎஸ்டியில் ஃபண்டமெண்டல்ஸும் தேவைப்படாது, டெக்னிக்கல்ஸும் தேவைப்படாது. ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் தேவைப்படாது அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்க போறோம். அதனால அது ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருந்தா என்ன, ஓகேங்களா? அதனால ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது பிடிஎஸ்டியுடைய மெத்தடுக்கு தேவைப்படாது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேத்து நம்ம என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தோம்? இந்த 3 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தோம்.
ஓகே. என்ன 3 ஸ்டாக்கு? குவாட்ரண்ட் ஃபியூச்சரு. ஓகே. 1. 2வது வந்து அலுவாலியா. அலுவாலியா 2. 3வது வந்து ராஜு இன்ஜினியரிங். இது 3 வந்து நேத்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த ராஜு இன்ஜினியரிங்கிறது பிடிஎஸ்டில நம்ம எடுத்துருந்தோம். ஓகே. இப்ப பிடிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அடுத்த நாள் காலையில எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிரணும், அத வித்துட்டு நம்ம வெளிய வந்துரணும். அது வந்து 1% இருக்கலாம், 1.5% இருக்கலாம், 2% இருக்கலாம். எவ்வளோ நமக்கு ஓப்பனிங்ல கிடைச்சாலும் நம்ம வித்துட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நேத்து நான் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் வந்து 9:08க்கு வந்து மார்க்கெட் அப்டேட் ஆகும். மார்க்கெட்டுடைய பிரைஸ் வந்து மார்னிங் வந்து 9:08க்கு அப்டேட் ஆகும். அந்த சமயத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்பிச்சிருந்தேன். அப்போ வந்து 0.72% வந்து அப்ல இருந்துச்சு. எது? ராஜு இன்ஜினியரிங். அவ்வளோதான். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஏறி இருக்கு. 1% வரைக்குமே ஏறி இருக்கு. 1% மேலே ஏறி இருக்கு. ஆனா நமக்கு ஓப்பனிங்ல என்ன இருக்கோ, அத நம்ம வித்துட்டு என்ன பண்ணிறணும், வெளிய வந்துரணும். இவ்வளோதான் பிடிஎஸ்டி உடைய கான்செப்ட். இதுக்கு அடுத்தது அதான் பார்த்து அடுத்தது பாருங்க. ஆ குவாட்ரண்ட் ஃபியூச்சர் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நேத்து 6% வரைக்கும் போச்சு. ஓகே. நேத்து என்ன ஆச்சு? ஒரே நாள்ல 6% வரைக்கும் குரோத் காமிச்சது. அதே மாரி அலுவாலியா இது பார்த்தீங்கன்னா, பெரிய குரோத் இல்ல, பெரிய ஒரு ட்ராப்பும் இல்ல. ஓகே. பெரிய ஒரு குரோத்தும் இல்ல, பெரிய ஒரு ட்ராப்பும் இல்ல. ஓகே. ஜஸ்ட் வந்து சின்னதா ஒரு சைடு சின்னதா இறக்கம் மட்டும் தான். ஒரு 1.5% இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் பேட். ஸ்டில் இட்ஸ் இன் அப் ட்ரெண்ட். ஓகே. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண குவாட்ரண்ட் ஃபியூச்சர் மாரி ஒரே நாள்ல ஏறலாம். சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஏறலாம். ஓகே. 2க்குமான பாசிபிலிட்டியும் இருக்குது. 2க்குமான பாசிபிலிட்டியும் இதுல இருக்குது. ஓகேங்களா? சரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது செக்டார் மெத்தட். இப்ப செக்டார் மெத்தட் அப்படிங்கிறது என்ன? இப்ப நம்ம மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போறோம். மணி கண்ட்ரோலுடைய ஆப்ல ஒரு நிமிஷம் இது ஓப்பன் ஆகட்டும். ஓகே. இந்தியன் இண்டைசஸ்ன்னு சொல்லியிருக்கா? இந்த இந்தியன் இண்டைசஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படி சொன்னா, இந்தியன் இண்டைசஸ கிளிக் பண்ணணும்னு சொன்னா, இங்க பாருங்க இதுல கீ இண்டைசஸ்ன்னு சொல்லியிருக்கா? இதுல கீ இண்டைசஸ் அப்படிங்கிறது நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க், நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லியிருக்கா? இதுவே கீ இண்டைசஸ். இத விட்டுருங்க. அடுத்து செக்டரல் இண்டைசஸ்ன்னு சொல்லியிருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. இப்ப செக்டரல் இண்டைசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, நிஃப்டில வந்து எத்தன செக்டார்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் காமிக்கும். நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி ஃபார்மா இதெல்லாம் காமிக்கும். இப்ப நிஃப்டி ஆட்டோ அப்படிங்கிறது என்ன? ஆட்டோ அப்படிங்கிறது வாகனங்கள் மற்றும் அதனுடைய உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தை தான் என்ன சொல்றோம்? நிஃப்டி ஆட்டோன்னு சொல்றோம். அதுல யார் யார் வந்துடா? அசோக் லீலாண்டு, பஜாஜ், பாலகிருஷ்ணா, பாரத் ஃபோர்ஜ், அதே மாதிரி பாஷ், ஏச்சர் மோட்டார்ஸ், இது எல்லாமே என்ன ஆயிரும்? ஆட்டோ செக்டார்ல வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஐடி செக்டார்ல வந்து ஐடில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன என்ன ஆயிரும்னு சொன்னா இங்க வந்துடும். ஓகே. கோஃபோர்ஜ், ஹெச்சிஎல், ஓகே, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே வந்துடும். இது மாதிரி வந்து பிஎஸ்யூ பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபார்மா, எஃப்எம்சிஜி. ஓகே. எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் இருக்கா இல்லையா? இது எல்லாமே வந்து எஃப்எம்சிஜில வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல், ஓகே, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி மீடியா, எனர்ஜி அப்படின்ட்டு எல்லா செக்டரும் இங்க கொடுத்துருப்பாங்க. எல்லா செக்டருக்கு கீழே சில ஸ்டாக்ஸ் என்ன இருக்கும்னு சொன்னா உள்ள. சரி. இப்ப இது எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க? செக்டார் எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப செக்டார பொறுத்தவரைக்கும் பொதுவா வந்து நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவோமா இல்லையா? "தாயை போல பிள்ளை, நூல போல சேலை" அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? "தாயை போல பிள்ளை, நூல போல சேலை." என்ன அர்த்தம்? தாய் எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் பிள்ளையும் இருக்கும். ஓகே. இப்ப நீங்க ஒரு செக்டார்க்குள்ள நீங்க வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் நீங்க பார்க்குறீங்க. ஒரு செக்டார்க்குள்ள நீங்க வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் நீங்க பார்க்குறீங்க. இப்ப இந்த 15 ஸ்டாக்ஸும் என்னன்னு சொன்னா, அந்த செக்டாருடைய டெக்னிக்கல்ஸ் எப்படி போகுதோ, அதே மாரி தான் அந்த ஸ்டாக் உடைய டெக்னிக்கல்ஸும் இருக்கும். செக்டாருடைய டெக்னிக்கல்ஸ் மீன்ஸ் அதோடைய சார்ட் சொல்றேன். அது சார்ட் வந்து ஏற்றமா இருக்குன்னு சொன்னா, அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் உடைய சார்ட்டும் இப்படிதான் ஏற்றத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அதோடைய சார்ட் ஏற்றத்துல இருக்குன்னு சொன்னா,
அதோடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய சார்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா ஏற்றத்துல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து செக்டாருடைய சார்ட் வந்து இறக்கத்துல இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் இறக்கத்துல தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எப்படி தான் இருக்கும்? இறக்கத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறது வந்து அதனுடைய செக்டாரை ப்ரெடிக்ட் பண்ணிடுறது. அந்த செக்டார் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, அதை ஃபாலோ பண்ணி தான் அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் போக ஆரம்பிக்கும். சார் செக்டாருடைய இண்டெக்ஸ் எப்படி பார்க்கறது? அதுக்குன்னு தனியா இண்டெக்ஸ் இருக்கான்னு கேட்டா, ஆமா இருக்குது. இது என்ன பண்ணணும்? இப்ப நான் இங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இங்க பாருங்க. வாட்ச் லிஸ்ட்ன்னு இருக்கு. அதுல வந்து சிஎன்எக்ஸ் ஐடி, ஆட்டோ, ஃபார்மா, மெட்டலு, சர்வீஸ், அதே மாதிரி வந்து எனர்ஜி, பிஎஸ்சி, இன்ஃப்ரா, எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி மீடியா. இல்ல சில செக்டார் வந்து நமக்கு நான் ஷரியால வரும். எந்தெந்த செக்டார் நான் ஷரியால வரும் இங்க பாருங்க. இங்க பிஎஸ்யூ பேங்க். பிஎஸ்யூ பேங்க்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ் சொல்றாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ் சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா இப்போ வந்து இந்த கனரா பேங்க், அதே மாதிரி வந்து எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த கவர்மெண்ட்டுடைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்காது. அடுத்து இது வந்து பிஎஸ்யூ பேங்க் வந்து நான் ஷரியால வந்துடும். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நான் ஷரியால வந்துடும். ஓகே. அதுக்கடுத்தது கீழே வந்து வேற என்ன இருக்கு நான் ஷரியால? மீடியா வந்து பாதி மீடியா வந்து நான் ஷரியா வந்துடும். ஓகே. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் நம்ம போகக்கூடாதுன்ட்டு ஆரம்பத்தில் நம்ம படிச்சிருந்தோம். ஓகே. இப்போ நியூஸ் சேனல்ஸ் இருக்குன்னு சொன்னா அதுல மட்டும் சில விதிவிலக்கு இருக்கு. ஆனா வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா வந்து சன் டிவி வரும். ஓகே. அதே மாதிரி ஜீ வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஷரியால வந்துடும். நிஃப்டி மீடியா எடுக்கிறேன். பாருங்க இது சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிவிஆர், ஐநாக்ஸ், ஓகே, சரிகமா இந்தியா, சன் டிவி நெட்வொர்க், ஜி என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே வந்து நான் ஷரியால வந்துடும். அதில் மீடியாவே பொதுவாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளால பிரித்து பார்க்க முடியாதுங்கிறதுனால மீடியாவே அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நிஃப்டி பிரைவேட் பேங்க். ஓகே. இது எல்லாமே என்ன ஆயிருன்னு சொன்னா நான் ஷரியாவுடைய கம்பெனிஸ் கீழே வந்துடும். ஒரு 20 செக்டார் இருக்குன்னா அந்த 20ல வந்து ஒரு 4-5 செக்டார் வந்து நான் ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வந்துரும். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம செக்டார்ஸ் எடுத்து பார்த்தாச்சு. இதனுடைய இது சார்ட் எப்படி சார் ஃபாலோ பண்றது? உதாரணமா வந்து நிஃப்டி ஐடின்னு சொல்லி இங்க இருக்கு. ஆனா இத வந்து என்ன பண்ணிடுறேன்? டெலீட் பண்ணிடுறேன். இத எப்படி ஆட் பண்றது? வாட்ச் லிஸ்ட்ல எப்படி இத ஆட் பண்றது? இந்த பக்கம் பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சிஎன்எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஐடி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் காமிச்சுரும். நிஃப்டி ஐடி என்ன பண்ணிட்டோம்? நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து என்ன சார் பண்றது? இந்த மாதிரி எல்லா செக்டரும் ஆட் பண்ணுங்க. அங்க பார்த்து பார்த்து என்னென்ன வந்து இருக்குதோ, நான் ஷரியாவ தவிர மத்த எல்லாமே நிஃப்டி ஐடி, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி மெட்டலு இத மாதிரி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இங்க பெர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கா? பெர்சன்டேஜ் சேஞ்ச கிளிக் பண்ணீங்கன்னா, நேத்து எந்த செக்டர் அதிகமா ஏறி இருக்குன்னு சொல்லி அத காமிக்கும். இப்ப நிஃப்டி மீடியா நேத்து அதிகமா ஏறி இருக்கு. ஓகே. இப்போ ஜஸ்ட் ஃபார் நம்மளுடைய எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக அப்படிங்கிறனால நிஃப்டி மீடியா என்ன பண்றோம் இங்க எடுத்துக்கிறோம். நிஃப்டி மீடியா எடுத்து அதோட சார்ட் பார்க்குறோம். இப்போ இந்த சார்ட்ல வந்து நமக்கு ஏதாவது வந்து ஃபேவரபிளா தெரியுதா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நிஃப்டி மீடியா ரொம்ப நாளா கீழ இறங்கிட்டு இருந்த ஸ்டாக். ஓகே. ஓவராலா டவுன்ஃபால் இருந்த ஸ்டாக். ஒரு லிமிட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஓகே. அப் ட்ரெண்டுக்கு மாறி என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, அதோட ஜர்னி. ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு அதோடைய ஜர்னி? இங்க இருந்து ஆரம்பிச்ச ஜர்னி அ ஹை ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுக்கடுத்து ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுக்கடுத்தது ஹையர் ஹை, சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம். சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல போயிட்டு இப்போ ஒரு 3 நாளா ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குது. 3 நாளா என்ன பண்ணுது? பவுன்ஸ் பேக் ஆகி வெளிய போற மாரி தெரியுது. இப்போ ஓவராலா என்ன இருக்குன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து நிஃப்டி மீடியா வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஓகே. இப்போ சைட்வேஸ்ல போயிட்டு இப்ப திரும்ப வந்து கொஞ்சம் மேல ஏறிட்டு இருக்கு.
அப்போ இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் கிட்டத்தட்ட இதே மாரி தான் இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்க இப்ப நிஃப்டி மீடியாவா உள்ள போயிட்டோம். இதுல வந்து ஒரு தோராயமா ஒரு 10லேருந்து 12 ஸ்டாக் குடுத்துருக்காங்க. இதுல பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணுங்க. பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணி ஒன் பை ஒன்னா செக் பண்ணுங்க. இப்ப 13% போயிட்டா விட்டுருங்க. நம்ம எந்த ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணாலும் 50 எம்ஏ தவிர மத்த எல்லா ஸ்டாக்ஸ்லயும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து 3 to 8% நடுவுல ஏறி இருக்கிற ஸ்டாக்கா பார்த்துக்கோங்க. உதாரணமா ஹாத்வே கேபிள்ஸ். ஓகே 6% இருக்கா? இதனுடைய டெக்னிக்கல்ஸ செக் பண்ணுங்க. ஆ இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட எப்படி இருக்கு. ரொம்ப நாளா வந்து கீழே இறங்கிட்டு இருந்த ஸ்டாக்கு அதோடைய தாய் மாதிரியே என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா ரொம்ப நாளா கீழே இறங்கிட்டு இருந்த ஸ்டாக்கு இப்ப திரும்ப வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஓகே அப் ட்ரெண்டுக்கு போய் என்ன பண்ணுது? இங்க இருந்து ஆரம்பிச்சுதா? இங்க இருந்து பாத்தீங்க சொன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திரும்ப என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு 3 நாளா திரும்ப மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகே அதோடைய தாய் எப்படி வந்து மீடியா இண்டெக்ஸ் ஏறிச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் ஏறிட்டு இருக்கு. சரி இதுக்கு அடுத்து வேற என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா டிபி கார்பரேஷன். ஓகே டிபி கார்பரேஷன். டிபி கார்பரேஷன் லிமிடெட். இப்ப இதுவும் பாருங்க எக்ஸாக்டா அதோடைய தாய் மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. யாரு மீடியா மாதிரியே மீடியா அதோடைய இண்டெக்ஸ் மாதிரியே அதோடைய சார்ட் மாதிரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்ப சைட்வேஸ்ல போயிட்டு ஒரு 3 4 நாளா இப்போ வந்து என்ன இருக்கு? பாசிட்டிவா மேலே ஏறிட்டு இருக்கு. அப்ப தெரியுதா? அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சரி, இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஒரு செக்டாருடைய இண்டெக்ஸ் எப்படி போதோ, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் உடைய அதோடைய டெக்னிக்கல்ஸும் அப்படிதான் இருக்கும். அதோடைய சார்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதோடைய இண்டெக்ஸ் உடைய சார்ட் மாதிரியே தான் போகும். இண்டெக்ஸ் உடைய சார்ட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் உடைய சார்ட் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே சார் அப்போ நம்ம டைரக்டா ஸ்டாக்ஸை பார்த்துட்டு போயிடலாமே. நம்ம ஏன் செக்டார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, செக்டார் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் ரிலேபிள். ஓகே செக்டாருடைய சார்ட் பேட்டர்ன் இது வந்து செக்டாருடைய சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கம்பெனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உருவாகிறது இல்லை. அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ் உடைய ஒரு காம்பினேஷன் தான் இந்த ஒரு செக்டாருடைய சார்ட் அப்படிங்கிறது. புரியுதா சொல்ல வருது? ஒரு தனிப்பட்ட கம்பெனியுடைய சார்ட்னு சொன்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய நல்லது கெட்டது அதை வச்சு அது ஏறும் இறங்கும். ஆனா ஒரு செக்டாருடைய இந்த சார்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்ப மீடியா, ஆட்டோ, ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சி இதெல்லாம் எடுத்துக்கிறோமா இல்லையா? இது ஒரு கம்பெனி மட்டும் இல்ல. அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இது மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்படிங்கறதுனால செக்டாரை பார்த்துட்டோம். அது வந்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்டா நமக்கு தெரியுது. அது நல்ல விதமா மூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்ப ஸ்டாக்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மூவ் பண்ணும். ஆனா செக்டாரை நம்ம என்ன பண்றோம்? அது எப்படி டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம என்ன பண்ணிடலாம்? அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சு, அது ஏறுதா, இறங்குதான்னு பார்த்தரலாம். இப்ப அடுத்து பாருங்க ஐடி செக்டார். ஐடி செக்டார பொறுத்தவரைக்கும் என்னாச்சு? ஆ கீழ இருந்து திரும்ப மேல ஏறிட்டு இருக்கு. ஓகே. இங்கருந்து என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, திரும்ப மேல ஏறிட்டு தான் இருக்கு. இப்போ சைட்வேஸ் உடைய மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மேல ஏறிட்டு, திரும்ப சைட்வேஸ் மூவ்மெண்ட் போயிட்டு, இப்ப கீழ இறங்கிட்டு, கொஞ்சம் கீழ இறங்கிட்டு, 2 நாள் என்ன இருக்குன்னு சொன்னா, கிரீன் கலர் கேண்டில் 2 நாளா வந்திருக்கு. ஓகேங்களா? 2 நாள் என்ன இருக்கு? கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஆனா இந்த சாட் பேட்டர்னை விட நமக்கு இந்த மீடியாவோட சாட் பேட்டர்ன் எப்படி தெரியுது? கொஞ்சம் ரிலேபிளா தெரியுதா? ஓகே என்ன இருக்கு? கொஞ்சம் ரிலேபிளா தெரியுது. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செக்டாரா நம்ம பார்க்கணும். எந்த செக்டார் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. எந்த செக்டார் வந்து ஒரு கிளியர் கட்டான அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஓகே. அதே மாதிரி எந்த செக்டார் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இருக்கு, எந்த செக்டார் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு போகுது, எந்த செக்டார் வந்து சப்போர்ட் ரேஞ்சில இருந்து பட்டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஓகே இந்த செக்டாருங்கிறது ரெக்கவரி காமிக்கணும். ஏன்னா எல்லா செக்டாரும் வந்து ஒரே மாதிரி முன்னேறும்னு சொல்ல முடியாது.
ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாளைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் படிப்போம். அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, சில செக்டாருக்கு வந்து சில அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டாரிஃப் போட்டுட்டு இருக்காரு எல்லா நாடுகள் மேலயும். இப்போ ஃபார்மா செக்டார்ல வந்து டாரிஃப் போட்டாருன்னு சொன்னா, எல்லா ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் அது வந்து அடிதானே. அவங்களுக்கு டாக்ஸ் அதிகமாகும். டாக்ஸ் அதிகமாச்சுன்னு சொன்னா அவங்களுடைய லாபங்கள் குறையும். அப்ப அந்த முழு செக்டாரும் கீழ விழ ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் என்ன ஆகும்? அமெரிக்கா மாரியான, யூரோப் மாரியான சில அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், சில செக்டாருக்கு சாதகமாவும், சில செக்டாருக்கு பாதகமாவும் இருக்கும். இப்ப இந்தியன் கவர்ன்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம வந்து கிரீன் எனர்ஜிய ப்ரமோட் பண்ணணும் இந்தியாவுல. இப்ப நேத்து கூட நான் டெல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன். டெல்லியில டெல்லியில வந்து காசு அந்த மாசு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து டெல்லியில இனிமேல் வந்து புதுசா பெட்ரோலுக்கும், டீசல் வெஹிக்கிளுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிறலாம். ஒன்லி வந்து கிரீன் வெஹிக்கிள் மட்டும் தான் அப்டின்ட்டு. இப்ப இந்த மாரி ஒரு ஆர்டர் வந்து கவர்ன்மெண்ட் பாஸ் பண்ணுதுன்னு வைங்க. இப்போ வந்து கவர்ன்மெண்ட் வந்து யூனியன் பட்ஜெட்ல சொல்றாங்க. ஆ இந்தியா வந்து கிரீன் எனர்ஜிய ப்ரமோட் பண்ண போகுது. அதனால வந்து ஆ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவி வெஹிக்கிளுக்கான டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அதுக்காக நெறைய டாக்ஸஸ் நாங்க கம்மி பண்றோம். இவி வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு டாக்ஸஸ் வந்து 5% தான். மத்த வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு 28% இப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? ஒரு கைண்ட் ஆஃப் செக்டாருக்கு அது பாசிட்டிவ். இன்னொரு கைண்ட் ஆஃப் செக்டாருக்கு அது நெகட்டிவ். எல்லா செக்டார்ஸ் ஒரே மாரி வந்து மேல ஏறும், கீழ இறங்கும் அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட் உடைய பாலிசிஸ், அதே மாரி அந்த அந்த ப்ராடக்ட் உடைய டிமாண்ட். உதாரணமா வந்து கொரோனாவுடைய டைம் அப்படிங்கிறது அன்பிரசிடென்டட் இன் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஓகே 1930ஸ்ல வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒண்ணு வந்துச்சு. அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நேரத்துல வந்து பெரிய ஒரு டெவலப்மென்ட்லாம் இல்ல. 1930ஸ்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் கொரோனா வருது. வந்த புதுசுல இது என்னன்னே தெரியல. இது எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது தெரியல. அதே மாரி வந்து இதுல என்ன விதமான அப்ரோச்சஸ ஃபாலோ பண்ணுங்கிறது தெரியல. இது எவ்ளோ டெட்லிங்கிறது தெரியல. இந்த மாரி ரொம்ப அன்பிரசிடென்ட்டா இருந்துச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ தாறுமாறா கீழ விழ ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஆனா 2 செக்டார் மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருந்துச்சு. எந்த 2 செக்டார்? ஐடி செக்டாரும், பார்மா செக்டார். ஐடி செக்டார பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல. அவங்க சிம்பிளா வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகே. அதே மாரி வந்து ஃபார்மா அப்படிங்கிறது முன்னாடிய விட இப்ப அதிகமா டிமாண்ட் அதிகமாயிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து பிபி டேப்லெட் சாப்பிடுறவங்க அத சாப்பிட்டு தான் ஆகணும். சுகர் டேப்லெட் சாப்பிடுறவங்க அத சாப்பிட்டு தான் ஆகணும். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ முன்னாடி இருந்தத விட அதிகமா இப்போ வந்து நோய் பரவுது. அதுக்காக நெறைய மருந்துகள் தேவைப்படுது. கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ண சொல்ட்டா, ஃபார்மா அ ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாரிலாம் என்ன இருந்துச்சு சொன்னா நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப ஒரு செக்டாருக்கு ஒரு சமயம் சாதகமா இருக்கும். இன்னொரு செக்டாருக்கு இன்னொரு சமயம் பாதகமா இருக்கும். இப்ப எந்த செக்டாருக்கு சாதகமா போயிட்டுருக்கு, அதோடைய டெக்னிக்கல்ஸ் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்து, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்க நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஓகே. இந்த செக்டாரே பாசிட்டிவா போகும்போதும், ஸ்டாக் நமக்கு பாசிட்டிவா போகும் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்ப செக்டார் மெத்தட் அப்படிங்கிறது அதுக்காக தான் எடுக்கிறோம். ஓகே. இப்ப செக்டார் மெத்தடுடைய ஆ மொத்த விஷயங்களையும் நான் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு செக்டார் மட்டும் தான் பார்க்குமான்னு சொன்னா, இல்ல எல்லா செக்டாரையும் பாருங்க. எல்லா செக்டாரும் எந்த மூவ்மெண்ட்ல இருக்கு? எது வந்து நல்ல வந்து ஒரு ஹை குரோத் காமிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்ப பாருங்க சர்வீசஸ் செக்டார். சர்வீசஸ் செக்டார் வந்து நல்ல ஒரு குரோத்ல இருக்குதா? ஓகே. அதோடைய ஹையர் லோக்கு வந்துட்டு திரும்ப அது மேல ஏறிட்டு இருக்கு. ஹையர் லோக்கு வந்துட்டு திரும்ப மேல ஏறிட்டு இருக்கு. இப்ப சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, சர்வீஸ் செக்டாரை வந்து இங்க பாருங்க. என்ன பண்ணணும் மணி கண்ட்ரோல்ல போயிட்டு நிஃப்டி சர்வீசஸ் இங்க இருக்க சர்வீசஸ் போங்க. சர்வீசஸ் போனீங்கன்னு சொன்னா, இங்க என்ன இருக்கும்? குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். இந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் உடைய சார்ட்டையும் பாருங்க. எது வந்து செக்டார் மெத்தடோட ஒத்து போயிட்டு இருக்கோ, அந்த ஸ்டாக் எடுத்து என்ன பண்ணிடலாம்? அத பை பண்ணிடலாம். அந்த ஸ்டாக் எடுத்து என்ன பண்ணிருவோம் நம்ம? பை பண்ணிருவோம். புரியுதுங்களா? சரி. இதுதான் செக்டார் மெத்தடுடைய ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட். அடுத்து நமக்கு என்ன பாக்கி இருக்குது? நிஃப்டி 500. நிஃப்டி 500ன்னா என்ன சார்? இப்போ நீங்க இதே தான். செக்டார் மெத்தட் பக்கத்துல கீ இண்டைசஸ் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான இண்டெக்ஸஸ் குடுத்திருப்பான். ஓகே. இப்ப இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது இப்ப நிஃப்டி 50 என்ன அர்த்தம்? நிஃப்டில இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஓவரால் மார்க்கெட்ட நம்ம கன்சிடர் பண்றோம். அதுக்கடுத்து நிஃப்டி பேங்க்னா என்ன? நிஃப்டி அதாவது என்எஸ்சில இருக்கக்கூடிய லிஸ்டா இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸ் உடைய இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி பேங்க்ஸ். நிஃப்டி மிட் கேப் 100 அப்படின்னா என்ன?
நிஃப்டியில் இருக்கக்கூடிய மிட் கேப் கம்பெனிஸில் டாப் 100 கம்பெனிஸுடைய இண்டெக்ஸ் நிஃப்டி மிட் கேப் 100. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸாக இருக்கும். நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, இதில் நிஃப்டி 500 சொல்லிடும். ஓகே, இப்போ இந்த நிஃப்டி 500 நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸுடைய பெர்ஃபார்மன்ஸை இது காமிக்கும். நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸுடைய பெர்ஃபார்மன்ஸை இது நமக்கு காமிக்கும். ஓகே, இதில் என்ன பண்ணுங்க, இதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணுங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் 3 to 8% நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் 18 13% போயிருக்கு, விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்க பதாஞ்சலி ஃபுட்ஸ். ஓகே, அடுத்தது செரா சானிட்டரி, அது வந்து மெட்ரோபோலிஸ், ஆதார் ஹவுசிங், தெர்மேக்ஸ், இதெல்லாம் பார்க்கணும் ஒன் பை ஒன்னா. இப்போ பதாஞ்சலி ஃபுட் எடுங்க. இதெல்லாம் வந்து ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்ல வராது, பதாஞ்சலி ஃபுட் எல்லாம். இருந்தாலும் வந்து நம்ம ஜஸ்ட் பிராக்டிஸ் தானே, அதனால என்ன பண்றோம், பதாஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் பாருங்க இது எப்படி பண்ணிட்டு இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சப்போர்ட் ரீஜியன்ல இருந்து கிட்டத்தட்ட இது மேலே ஏறிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னா ஒரு சப்போர்ட் ரீஜியன்ல இருந்து இது வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்னு சொல்லுவீங்க. ஓகே, சப்போர்ட் ரீஜியன்ல இருந்து மேலே ஏறி, ஏன் சப்போர்ட்டா இது நம்ம வரைஞ்சோம், ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல பட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல இருந்து கீழே பட்டுட்டு மேலே இறங்கி ஒரு சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து இங்க ஓரளவு கீழே வந்து திரும்ப மேலே ஏறி போயிருக்கு. இதை வந்து கீழே இறங்க முடியல அதனால. இப்போ என்னன்னு சொன்னா இந்த இடத்துல ரீஜன்ல சப்போர்ட் இருக்குங்கிறனால பட் சப்போர்ட் ட்ராப் பண்ணும். கரெக்டா அது பக்கத்துல வந்துட்டு ரிவர்சல் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் சொன்னா இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம பை பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம பை பண்ணியிருக்கலாம். சரி, அடுத்தது யார் இருக்கு இந்த ஸ்டாக்ல, வந்து யார் இருக்கா, ஆஹ் செரா சானிட்டரி. ஓகே, இருங்க. நிஃப்டி 500ல அடுத்து பார்க்க வேண்டியது செரா சானிட்டரி வேர். இப்போ இந்த ஸ்டாக் எடுக்கணும். இப்போ இதில் என்ன பார்க்குறோம் நம்ம, இந்த ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்குது. ஓகே, அதோட டவுன் ட்ரெண்ட்ல இங்க இருந்துச்சு. இங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஓகே, இங்க இங்க இருந்து என்ன இருக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் சின்ன சின்னதா. ஓகே, இது எல்லாமே என்னதான் சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான். ஏன்னா வந்து அது லோயர் லோக்கு கீழேயும் போல, அதே மாதிரி அதோடைய ஹையர் பாயிண்ட் அது கிராஸ் பண்ணல. ஓகே, அப்ப இதுல லோயர் ஹை இங்க இருக்குது, இந்த இந்த இடத்துல இருக்குது. இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், இது பிரேக் பண்ணிட்டு மேல போனதுக்கு அப்புறம் பார்க்குறோம் நல்லாவே என்ன இருக்கு, மேல போயிட்டு இருந்திருக்கு. அது திரும்ப கொஞ்சம் சைடுவேஸ் உடைய மூவ்மெண்ட், திரும்ப சின்னதா ஒரு புஷ், திரும்ப சைடுவேஸ் உடைய மூவ்மெண்ட். ஓகே, இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு புஷ் பேக் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் டெக்னிக்கலி இஃப் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இந்த டெக்னிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல விதமா தான் சார் இருக்கு. நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாள் வந்து சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே ஏறிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கி இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, மேலே ஏற மாதிரி தெரியுது சார் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க. இது வந்து ஒரு லோ, அதாவது ஹையர் லோல இருந்து பட்டுட்டு திரும்ப அது மேலே ஏறுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாக்கை நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனி அப்படிங்கிறனால கொஞ்சம் தைரியமா உள்ள இறங்கலாம். ஓகே, அடுத்தது வந்து மெட்ரோபோலிஸ் பாருங்க. இல்ல சார் எனக்கு வந்து செரா செரா சானிட்டரி வந்து எனக்கு சரியா படல, அப்ப என்ன பண்ணுங்க, மெட்ரோ போலீஸ். அடுத்த அடுத்த இதுல போங்க, மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். இதை பாருங்க. இப்போ இதோடைய சேட் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா, இதை வந்து பை பண்ணதுக்கு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுக்கோ டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாருங்க. இல்ல சார் இது சாட்டிஸ்ஃபை பரல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டாக் போங்க. அடுத்து என்னது, ஆதார் ஹவுசிங். ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்.
இத பாருங்க. சார் இது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு சார். ஏன் ஏன் சொன்னா வந்து லோயர் ஹைல இருந்து ஹையர் லோக்கு போயிருக்கு. ஹையர் ஹை, ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஹையர் ஹை, ஹையர் லோ போயிட்டு, இப்போ அந்த ஹையர் ஹைய வந்து உடைச்சிட்டு திரும்ப மேல ஏறிட்டு இருக்கு சார். இந்த பக்கம் வந்து கடைசியா அந்த ஹையர் ஹை இருந்திருக்கு. அத பிரேக் பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மேல ஏறிட்டு இருக்கு சார். அப்படின்னு என்ன பண்ணிடலாம் நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸா நம்ம பார்த்துட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டாக்ஸா நம்ம பார்த்துட்டு வரும்போது எது நமக்கு வந்து திருப்திப்படுதோ, டெக்னிக்கலி நம்ம இப்ப நல்லா படிச்சிருந்தோம். டெக்னிக்கல்ஸ் வந்து நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஸ்டாக் வந்து நல்ல விதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னு சொன்னா இந்த ஸ்டாக் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுல வந்து எனக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் நல்ல விதமா தெரியுது. சார் ஏன்னு சொன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதோடைய ப்ரீவியஸ் ஹையர் ஹைய தாண்டி மேல போயிட்டு இருக்கு சார். இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் எனக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு நான் என்னுடைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் உடைய சப்போர்ட் எடுக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ் உடைய சப்போர்ட் எடுக்கும்போது, நான் 5 நீங்க ஆல்ரெடி 5 சொல்லியிருந்தீங்க. அந்த 5 நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்கிறேன்னு நீங்க பார்க்கணும். ஓகே. இந்த 5 நீங்க என்ன பண்ணலாம்? நான் அப்ளை பண்ணி பார்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது வந்து என்னது கேண்டிலியர் எக்ஸிட். அதுல ஏதாவது பை சிக்னல் வந்து அதுவே குடுக்கும். எங்கேயாவது குடுத்திருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆ சார் சூப்பர். நேத்து தான் என்ன இருக்குன்னு சொன்னா, அதுக்கு பை சிக்னல் கிடைச்சிருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா நான் கன்சிடர் பண்றேன். சூப்பரா பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்னது? 2 மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்றோம். இதுல வந்து 1 கிரீனாவும், 1 ரெட்டா இருக்குது. இன்னும் 2மே கிரீனா ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அது இருந்தாலும் பரவால்ல சார். 1 கிரீனா இருக்கு, 1 ரெட்டா இருக்கு. நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். இல்ல மத்த இண்டிகேட்டர் பாசிட்டிவா இருக்கான்னு நான் பார்க்குறேன். சரி அப்போ என்ன பண்ணுங்க, இது 2 மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன் எடுத்துட்டு இஎம்ஏ 20, 50, 100, 200 அந்த லைன பாருங்க. இதுல என்ன பண்ணுங்க, சில டெக்னிக்கல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. பட் ஆர்எஸ்ஐ இஸ் ஆல்சோ இன்கிரீஸ் அப்போ 75. இதுக்கு சான்ஸ் ஃபார் இட்ஸ் டு புல் டவுன். எல்லாத்தையும் நான் சொல்றேன். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இல்ல நடுவுல இருக்கக்கூடிய 2 50, 100 மட்டும் தூக்கிட்டோம்னு சொன்னா, இத பாருங்க. இது ஆல்ரெடி என்ன இருக்கு? இந்த லைன், அதாவது 20 எம்எல் இஎம்ஐ லைன் வந்து 200 இஎம்ஐ லைனை கிராஸ் பண்ணிட்டு மேல வந்திருக்கு. ஓகே. சரி இப்போ பிரதர் ஒருத்தர் கேட்ட மாதிரி வந்து சார் ஆர்எஸ்ஐ வந்து இப்படி மேல இருக்குது சார். ஆர்எஸ்ஐ வந்து 76 70 மேல போயிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? அப்ப இத என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. ஏன்னு சொன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரில ஒரே ஒரு ரெட் கேண்டில் மட்டும் வந்து ஆர்எஸ்ஐ 10ல இருந்து 15 பாயிண்ட் வரைக்கும் கீழ இறக்கி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேல ஏறும். அப்ப ஆர்எஸ்ஐ வந்து எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு சார். ஆர்எஸ்ஐ வந்து இவ்ளோ மேல போயிருக்குங்கனால நான் கொஞ்சம் ஓவர் பாட் ரீஜியன்ல இருக்கறதா நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது என்ன பண்ணுங்க, வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைங்க. வாட்ச் லிஸ்ட்ல இது என்ன பண்றோம்னு சொன்னா ஆட் பண்றோம். வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு நாள் மட்டும் இங்க ஏதாவது ரெட் சிக்னல் வருதா? அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கு அடுத்தது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? அத அத பார்த்துட்டு அத பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா தெரியுது. ஆர்எஸ்சி கொஞ்சம் அதிகமா இருக்குது. எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு சார்ன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அத அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல வாட்ச் லிஸ்ட்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த மாரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து நிஃப்டில இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ். நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, இங்க மேலேயே குடுத்திருப்பாங்க பாருங்க. 5%க்கு கீழ எத்தன கம்பெனிஸ் போயிருக்கு? 1, -5 டூ -3 6, -3 டூ 0 இவ்ளோ 225, 0 டூ 3 250, 3 டூ 5 அதுக்கப்புறம் 5% அபோவ். இத முதல்ல கிளிக் பண்ணி பாருங்க. இதுல வந்து டாப் ஒரு 5 கம்பெனி நமக்கு கிடைச்சுரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாரி ஏதாவது பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணி இங்கே நீங்க பார்க்கலாம். இல்ல இங்க பார்த்தீங்கன்னா கூட வந்து 3 டூ 8% நடுவுல ஒரு கம்பெனி டைரக்ட்டா கிடைச்சிரும். என்ன செக்டார்ல இருக்கு அப்படிங்கிறது இங்கேயும் உங்களுக்கு காமிச்சிரும். பாருங்க, நெட்வொர்க் 18 மீடியா என்டர்டெயின்மென்ட் வேணாம் இது. பதஞ்சலி ஃபுட் வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட் இது வந்து நான் ஷெரியால வரும். செரா சானிட்டரி செரமிக்ஸ் அண்ட் கிரானைட்ஸ்ல வந்துரும். மெட்ரோபோலிஸ பொறுத்தவரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ். ஆதார பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஸ் அண்ட் ஹவுசிங். இதெல்லாம் என்ன ஆயிரும்னு சொன்னா இந்த இடத்துல வந்துரும். ஓகே. அப்போ நிஃப்டி 500ல இருந்து நம்ம டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ செலக்ட் பண்றதுக்கு, ஆ நமக்கு வந்து அதுல ஒரு சேஃப்டி மெஷர் இருக்கு. டாப் 500 அப்படிங்கிறபோது, ஆ நம்ம கொஞ்சம் பயப்படாம, ஓகே இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தைரியமா உள்ள இறங்கலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த மாரி என்ன பண்ணணும், நிஃப்டி 500ல ஸ்டாக்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கணும். அதுல எது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கோ, அதுல வந்து மத்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வெளிய போ வேண்டியது. ஓகே. அவுட்புட் எடுத்துட்டு வெளிய போணும் மீன்ஸ் என்ன அர்த்தம்? பை பண்ணிட்டு
நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது நம்முடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ வந்து நிஃப்டி ஃபைனல்லேருந்து எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கடைசியா இருக்கிறது வந்து ட்ரேடிங் வித் ஐடியாஸ். இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆ ட்ரேடிங் வித் ஐடியாஸ் உடைய ஆப்ப எடுத்துட்டீங்க. ஆ டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆகுது? இன்னைக்கு ChatGPT, Google எல்லாமே வந்து ஒட்டு கேட்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி சஜஷன்ஸ் நமக்கு குடுக்குது. அதே மாரி வந்து இதுக்காக இருக்கக்கூடிய சில ஆ டெலி கம்யூனிகேஷன் கிட்ட நம்முடைய டேட்டாஸ என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. அனுப்பி அவங்க கிட்ட என்ன பண்றாங்க? காசு வாங்குறாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, சில கால்ஸ் வந்து மார்க்கெட்டிங் கால்ஸ் வரும். அதுல ஒரு சிலது வந்து ஜென்யூனா இருக்கும். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல ஸ்கேம்ஸ்டர்ஸ் தான் நம்மள ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸ்கேம்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி, இப்ப நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். இந்த டிப்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஸ்டாக்ஸ வந்து நீங்க பை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால என்ன பண்ண முடியும்? நெறைய சம்பாதிக்க முடியும். மாசம் வந்து உங்களால ரூ. 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நீங்க எங்களுக்கு வந்து 4,000 பே பண்ணுங்க, 6,000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓகே. அந்த மாரிலாம் நம்ம பே பண்ணணும்னு சொன்னா, கடைசியில வந்து 4,000, 6,000 அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நானே வந்து ஒரு ஸ்டூடண்ட்ட பார்த்துருக்கேன். அதாவது நான் ஜாயின் பண்ண சில இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கா இல்லையா? ஆன்லைன் கிளாஸஸ். அதுல சில ஸ்டூடண்ட்ஸ் அதுல வந்து ஒருத்தர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு அன்சாலிசிட்டட், ஓகேங்களா? ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு டெலிகிராம் சேனல நம்பி, அவங்க சொன்ன ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி, அவங்க சொன்ன மெத்தடாலஜில நான் இன்வெஸ்ட் பண்ணி, என்னுடைய 10 வருஷம் உழைப்ப நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் 10 வருஷமா நான் சம்பாதிச்சு வச்சது, அப்படியே வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, 1 மாசத்துல காணாம போயிருச்சு. ஏங்களா 10 வருஷமா சம்பாதிச்சதுன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 10,00,000 இருக்கும்ல. 10லருந்து ரூ. 15,00,000 இருக்கும்ல. அந்த 10லருந்து ரூ. 15,00,000 ஜஸ்ட் 1 மந்த்ல என்ன பண்ணிட்டாரு? தொலைச்சுட்டு போயிட்டாரு. 1 மந்த் கூட இல்ல. 1 வீக்ன்னு நெனைக்கிறேன். 1 வீக்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, தொலைச்சுட்டு போயிட்டாரு. அந்த மெசேஜ் அப்படியே நான் பார்த்தேன். பக்குன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து மனசே சரியில்ல. எனக்கு வந்து வாழவே பிடிக்கல. சம்திங் அந்த மாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் போட்டிருந்தாரு. என்னோட 10 வருஷம் உழைப்பு அப்படியே போயிருச்சு. அப்படின்னு புலம்புறாரு. அப்ப இந்த மாரி என்ன பண்ணுவாங்க, டெலிகிராம் சேனல்ல அதே மாரி உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணி, இல்ல நீங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணீங்க, Instagram யூஸ் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப ஸ்டாக்ஸ் தானே அவங்க குடுக்குறாங்க. ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணுங்கிற கிட்டத்தட்ட 8 ஒரு மெத்தடாலஜி நம்ம இங்க சொல்லிக் குடுத்துட்டோமா? டெக்னிக்கல் ட்ரெண்டு, அட்லஸ் RSI, அம் 50 MA, BTHD, அதே மாரி வந்து ஸ்கிரீனர் மெத்தடு, செக்டார் மெத்தடு, நிஃப்டி 500 இப்போ பார்க்கக்கூடிய இன்னொரு இந்த 8 மெத்தட நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். இந்த 8 மெத்தட தாண்டியானே உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்க போகுது. ஓகே. வீட்ல வந்து இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, கேசரி இவ்ளோ இருக்குது. இத தாண்டி உங்களுக்கு வந்து பசிக்க போகுதா? கிடையாது தானே! இப்ப இத தாண்டி உங்களுக்கு எங்கேருந்தாவது ஸ்டாக் சொல்லப் போறாங்களா? கிடையாது. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த மாரி வந்து ஒரு பொது தளங்கள்ல அன்சாலிசிட்டடா திடீர்னு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க வந்து பே பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஆ ஸ்டாக்ஸ் உடைய செலக்ஷன் குடுக்குறோம் அப்டின்ற மாரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்தாங்கன்னா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஏன்னு சொன்னா பிஎஸ்சில பார்த்தீங்கன்னா, சில பிஎஸ்சி ஸ்டாக் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுப்பாங்க. அது எல்லாமே ஃப்ராட் ஸ்டாக்கா இருக்கும். வால்யூம் இருக்காது. ஓகே. 100 வால்யூம், 500 வால்யூம் இருக்கும். நீங்க அதெல்லாம் கவனிக்காம போய் என்ன பண்ணுவீங்க? போய் வாங்கிருவீங்க. கடைசியில வந்து பணம் மாட்டிக்கும். ஓகே. பணத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பணத்த பாதுகாக்கணும். எல்லா இடத்துலயும் ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருக்க தான் செய்றாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப பேங்க்ல பணம் போட்டா கூட என்ன பண்றாங்க? உங்க கார்டு மேல இருக்கிற நம்பர சொல்லுங்க சார் அப்டி சொல்லிட்டு அந்த ஸ்கேமும் நடக்க தானே செய்யுது. என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் அந்த மாரி பேங்க்லேருந்து ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லி நெனச்சு, அவங்க கேட்ட நம்பர்லாம் ஓடிபி அது இதெல்லாம் சொல்லி அக்கவுண்ட்லேருந்து ரூ. 2,00,000 காணாம போயிருச்சு. ஒரு படிச்ச பொண்ணு இத்தனைக்கும். படிக்காத பாமர பொண்ணா இருந்தா கூட பரவால்ல. படிச்ச ஒரு பொண்ணு. அவங்க ஃபோன் பண்ணி ஸ்கேம்ஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்குறாங்கன்ட்டு ரூ. 2,00,000 என்ன ஆயிருச்சு? அப்படியே வந்து பஸ்பமாயி போயிருச்சு. அதுக்கப்புறம் அது கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. சைபர் கம்ப்ளைண்ட் சம்திங் குடுத்தாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிருச்சு. மன உளைச்சல் எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னு சொன்னா, சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்குற அளவுக்கு போயிருச்சு. அவரு அவர் சொன்னது அவரு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த விஷயங்கள குரூப்ல ஷேர் பண்ணிட்டு கேட்டிருந்தேன். இத்தனைக்கும் வந்து
டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அதுக்கு படிச்ச அந்த குரூப். அவங்க எவ்வளோ அவேர்னஸோட இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்மள நாமே தான் என்ன பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் நீங்க எடுத்துக்காதீங்க. சார் ஆனா யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஏதாவது நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறத விட யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ட்ரேடிங் வியூஸஸ் சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். எங்க இருக்குது? கம்யூனிட்டி குரூப் அப்படி சொல்லி ஒன்று இருக்கும். இங்க கம்யூனிட்டி குரூப்னு சொல்லியிருக்கா. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க சொன்னா கீழே சைடில் பார்த்தீங்கன்னா சொன்னா ரைட் சைடு கார்னர்ல கம்யூனிட்டி குரூப் இருக்கா. இதுல வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க இங்க காமிக்கும். பாருங்க பை டுடே செல் டுமாரோ. இதுல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன இங்க சொல்லாங்க பாருங்க. பை டுடே செல் டுமாரோ ஃபார் 5%. டோன்ட் ஹாவ் டைம் டு மேனேஜ் யுவர் ட்ரேடிங் கேட்குறாரு. ஓகே, கபில் மிட்டல்னு இவர் வந்து இங்க சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு. ஆனா இவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நாளைக்கு 5 ஸ்டாக் 6 ஸ்டாக் மாதிரியும் கொடுக்குறான். ஓகே, டேக் பிடிஎஸ்டி ட்ரேட் அட் 3:25 PM எவ்ரி டே. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? ட்ரை டு எக்ஸிட் பை டேக்கிங் 4 to 7% ப்ராஃபிட் ஆஃப் ஈச் ட்ரேட். அடுத்த நாள் காலையில் 4-7% வரைக்கும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு வித்துருங்க அப்படிங்கிறாரு. ஆனா 4 to 7 போகுமா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த நாள் எடுத்த உடனே இவ்வளோ பர்சன்டேஜ்ல போய் நிற்குமான்னு தெரியல. ஓகே, ஸ்டாப் லாஸ் கேன் ஆல்சோ பி மெயின்டைன்ட் ஆஸ் க்ளோசிங் பிலோ தி லோ ஆஃப் பிரேக் அவுட் கேண்டில். அவங்க சில மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஒய் டு ஐ ப்ரிஃபர் பிடிஎஸ்டி ஓவர் ஸ்விங் ட்ரேட்? ஏன் வந்து நான் பிடிஎஸ்டி வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு மேலே நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்? த பிரைமரி ரீசன் இஸ் that I have observed that 90% of the stocks give most of the movement in just 1 or 2 days. 90% ஸ்டாக்ஸ் வந்து அதோட மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த மொமெண்டம் ஒரு அல்லது 2 நாள் தான் இருக்கும். அது ரெஸ்ட் ஆஃப் தி டைம் தே எய்தர் கன்சாலிடேட் ஆர் ஃபால். மற்ற நேரங்களில் அது சைட்வேஸ்ல போகலாம் அல்லது கீழே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் இன் கில்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ல கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி. டபிள்யூ பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இது நீங்க வந்து பை பண்ணு. நேத்து எப்போ கொடுத்துருக்காரு? 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. 12 ஹவர்ஸ்னா இப்போ 7:57. அப்போ வந்து அஹ், நேத்து 7:57, நேத்து ஈவினிங். ஓகே, இட் மீன்ஸ் என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னா, மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துட்டு, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க போஸ்ட் பண்ணியிருப்பார். ஓகே, என்ன கம்பெனி? கெல்டோன் டெக் சொல்யூஷனா? கெல்டோன் டெக் சொல்யூஷன். இப்போ இதுதான் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ இதுதான் ரெக்கமெண்டேஷன் எடுத்து கொடுத்துருக்காரு. நான் இன்னைக்கு அது ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே சார், சூப்பர் சார். இந்த மாதிரி யாராவது வந்து டெய்லி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா, நான் வந்து 2% டெய்லி சம்பாதிச்சு மாசத்துக்கு 60% நான் சம்பாதிச்சுடுவேன் சார். அதுக்கு மேலே நான் சம்பாதிச்சுடுவேன் சார். 1 லட்ச ரூபா போட்டு நான் 60,000 எடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப இவங்களே கொடுத்தாலுமே கூட நம்ம கண்ணை மூடிட்டு எங்கேயுமே வாங்கவே கூடாது. புரியுதா? கண்ண மூடிட்டு நான் யாரு சொன்னாலும் கேட்டேன். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நமக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்கு, நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ பிடிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெத்தடாலஜி பார்த்தோம்? லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் புல்லிஷா இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, லாஸ்ட் 2 கேண்டில் நல்ல புல்லிஷா இருந்தது. லாஸ்ட் 2 கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். அப்போ 10 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருந்திருக்கும்? அதுவும் மூணுமே புல்லிஷா தான் இருந்தது. கரெக்ட்டுங்களா? அதான் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து 2 நல்ல புல்லிஷா இருக்குண்ணா. 15 மினிட்ஸ் கேண்டில் 2 நல்ல புல்லிஷா இருக்கு அப்படின்னு சொன்னா, புல்லிஷா இருக்குன்னு சொன்னா, அப்போ 10 மினிட்ஸ் உடைய 3 கேண்டில் எப்படி இருந்திருக்கும்? இட் இஸ் ஆல்சோ புல்லிஷா இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம படிச்சிருக்கிற மெத்தடாலஜி வந்து அவங்க ஆல்ரெடி நம்ம படிச்சு வச்சுக்கோ அது ஏதாவது இங்க சொல்றாங்களா?
அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அவங்க சொல்றதா யார் சொல்றதா இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்றதா இருந்தாலும், கண்ண மூடிட்டு நீங்க எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க, கீழ இறங்கி வந்தீங்கன்னு சொன்னா, இங்க அடுத்த ஒரு ஸ்டாக்கு. என்ன ஸ்டாக்கு? ஓகே. இது வந்து யுஎஸ்டி. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் உடைய இது வேணாம். ஓகே. அதுக்கு அடுத்தது கீழ இறங்கி வந்தீங்கன்னு சொன்னா, நெட்வெர்க். இப்ப நெட்வெர்க் ஸ்டாக் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப நெட்வெர்க் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க? இங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா? இங்க சில விஷயங்கள் நம்ம படிச்ச விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் புதுசா வரும். சில விஷயங்கள் என்ன ஆகும்னு சொன்னா, புது விஷயங்கள் வரும். ஓகே. இப்ப சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். இப்ப பிடிஎஸ்டி ஆ அதே மாரி வந்து லாஸ்ட் 325க்கு மேல பை பண்ணுங்க. அப்படிலாம் நம்ம வருதா இல்லையா? அது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. படிக்காத சில விஷயங்கள் வரலாம். இப்ப அந்த வகையில வந்து கெல்டோன் இத நம்ம பார்க்குறோம். சாரி, நெட்வெப் உடைய ஸ்டாக் நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் எ ஸ்டீப் கரெக்ஷன் இன் தி பிகினிங் ஆஃப் தி இயர் 2025 2025 ஆரம்பத்துல வந்து ஒரு ஸ்டீப் கரெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. பிரைஸ் ஹாஸ் ரீசென்ட்லி டெர்மினேட்டட் இட்ஸ் டவுன் மூவ். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே. என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் எ ஸ்டீப் கரெக்ஷன் இன் தி பிகினிங் ஆஃப் தி இயர் 2025 பிரைஸ் ஹாஸ் ரீசென்ட்லி டெர்மினேட்டட் இட்ஸ் டவுன் மூவ். 2025 ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீப் ஸ்லோப் இருந்துச்சு. அந்த ஸ்டீப் ஸ்லோப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே. த வால்யூம் டியூரிங் தி பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வாஸ் புல்லிஷ். வால்யூம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த 2 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். சஸ்டெய்னிங் அபோவ் 1775 would allow the price to complete its recovery process to test the start of correction. ஒன்ஸ் வந்து 1775 சஸ்டெய்னிங் அபோவ் 1775 1775 தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ப்ளூ கலர்ல. தாண்டி போயிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது ஹென்ஸ் a test of 2370 2670 zone is expected in the near term. அப்போ கிட்டத்தட்ட இங்க இருந்து 2600 2300 இருந்து 2600க்குள்ள அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ரீச் ஆகும் அப்படிங்கிறான். ஓகே. அப்ப இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த ஸ்டாக்க வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு கண்ணு மூடிட்டு வாங்காம, நம்முடைய சில டெக்னிக்கல்ஸ இங்க நம்ம அப்ளை பண்ணிப்போம். நெட்வெப் தானே சொன்னாங்க. நெட்வொர்க் டெக்னாலஜி. ஓகே. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இவங்க சொல்ல வராங்க. இது 15 மினிட்ஸ் கேண்டில். டே கேண்டிலுக்கு மாத்திக்கலாம். இதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகே. இப்ப இத இவங்க என்ன சொல்றாங்க, ஓவராலா இங்க பாருங்க, ஆரம்பத்துல 2025 ஆரம்பத்துல கீழ இறங்கி வந்துச்சா? கீழ இறங்கி வந்துட்டு கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல போயிட்டு, இப்ப மேல ஏறிட்டு இருக்கு. இப்ப மேல ஏறிட்டு இருக்கிறதுல வந்து 1700 சம்திங் இந்த ரீஜன சொல்றாங்க. இத தாண்டி சஸ்டெயின் ஆயிட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து என்ன ஆகும்? ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 2300லேருந்து 600 வரைக்கும் போகும்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றோம். ஓகே. இப்போ வால்யூம பொறுத்தவரைக்கும் அது நல்ல விதமா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்ப அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன். நெறைய பேர் இந்த ஸ்டாக்ல பையிங் இன்ட்ரெஸ்ட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு எல்லாமே நம்ம படிச்சது இங்க அப்ளை ஆகுதா? இது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகுதா? இது என்ன ட்ரெண்ட் இருக்குது? இத சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குது? இதுல வந்து நம்மளால வந்து ட்ரெண்ட் லைன் வரைய முடியுமா? ஓகே. ட்ரெண்ட் லைன் இதுல நம்மளால வரைய முடியுமா? அதே மாரி வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு இது சப்போர்ட் பண்ணுதா? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் எடுக்கணும். ஜஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க, அதனால பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்க பண்ணக்கூடாது. ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்றேன், அவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மாட்டிக்குவீங்க. ஓகே. அப்ப அவங்களே சொன்னாலும் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னு நெனச்சோம்னா,
நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த டெக்னிக்கல் வியூவுடைய அந்த கம்யூனிட்டி பேஜ்ல போய் பார்க்குறது. இந்த டெக்னிக்கல் வியூவுடைய கம்யூனிட்டி பேஜ்ல போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்முடைய டெக்னிக்கல்ஸ அப்ளை பண்ணணும். அந்த மாரி ஒண்ணு எடுத்து தானே இந்த கஜாரியா செராமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். ஓகே. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் தனியா எடுத்து சர்ச் பண்ணேன். இது வந்து கரெக்ட்டா பை பண்ணலாமா? ஓகே. இங்கே பாருங்க. 20 இஎம்ஏ, 200 இஎம்ஏ லைன கிராஸ் பண்ணிட்டு மேல வருது. ஓகே. வால்யூம் நல்லா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, கேண்டிடேட் எக்ஸிட்ல பை சிக்னல் இது மாரி நெறைய சிக்னல்ஸ் வந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணேன்னு சொன்னா, நான் பை பண்ணேன். ஒரு 5% ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் வித்துட்டு வெளிய வந்துட்டேன். 5% ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் வித்துட்டு வெளிய வந்துட்டேன். ஓகேங்களா? கஜாரியா செராமிக்ஸ் பொறுத்தவரை. இப்ப அந்த மாரி என்னன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய ரிசர்ச்க்கு கீழயே இது வந்து அப்ளிகபிளா இருக்கா? நமக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் குடுக்குதா? அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும். புரியுதுங்களா? நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ பொதுவா நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஓனா எப்பவுமே ரிசர்ச் பண்ணணும். ஓனா ரிசர்ச் பண்ணி பழகணும். புரியுதுங்களா? நம்பளா ஓனா சம்பாதிச்சு பழகணும். மத்தவங்க குடுக்கக்கூடிய காசுல என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ஓகே. இப்ப அந்த மாரி நம்ம செஞ்சோம்னு சொன்னா, நம்ம எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியும். அதனால என்ன பண்ணுங்க, அவங்க குடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனா இருந்தாலும், அத வந்து நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணலாம், அத வாங்கணும். இப்ப இதெல்லாம் வந்து ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட். ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும், நம்ம திரும்ப கடைசியா அத ரிவைஸ் பண்ணிக்குவோம். டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஃப்ரம் மனி கண்ட்ரோல். இத நம்ம பார்த்திருந்தோம். ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம். 2வது வந்து அட்லஸ் ஆர்எஸ்ஐ. ஓகே. அட்லஸ் ஆர்எஸ்ஐ பத்தி நம்ம பார்த்தோம். 3வது 50 எம்ஏ மெத்தட். ஓகே. இதெல்லாம் வந்து மார்க்கெட் 3 மெத்தடும் மார்க்கெட் டவுன்ஃபால் இருக்கும்போது பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணுங்க. அப்படி சொன்னோம். 4வது என்ன? ஸ்கிரீனர் மெத்தட். ஓகே. ஸ்கின்னர் மெத்தட் வந்து பார்த்தோம் 4வது. அதுக்கடுத்து வந்து இது பிடிஎஸ்டி பார்த்தோம். பிடிஎஸ்டி பார்த்தோம். அதுக்கடுத்து 6வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ ஸ்க் அ செக்டார் மெத்தட். செக்டார் மெத்தட் பார்த்தோம். 7வது பார்த்தீங்கன்னா, ம் நிஃப்டி 500 ஓகே. நிஃப்டி 500 பார்த்திருந்தோம். 8வதா கடைசியா பார்த்தது ட்ரேடிங் வியூ ஐடியா. ஒரே ஒருத்தர் ஐடியா மட்டும் எனக்கு குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூ ஐடியாஸ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 8 மெத்தட ஸ்டாக் செலக்ஷன்ல பார்த்திருக்கோம். இந்த 8 மெத்தட தாண்டி நம்ம எதுவும் போ வேணாம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் ப்ராசஸ்க்கு, நம்முடைய ரிசர்ச்க்கு, ஆ நம்முடைய ட்ரேடிங்க்கு இந்த மெத்தடே போதுமானது. ஓகே. இத தாண்டி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. நமக்கு இந்த 8 மெத்தட நீங்க நல்லா ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னாலே போதும். ஏன்னா பிராக்டிகல் செஷன்ஸையும் பார்ப்போம். இதுலருந்து எப்படி நம்ம ஸ்டாக் எடுக்கிறதுங்கிறது நம்ம பிராக்டிகல் செஷன்ஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம படிச்ச டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிஃபைன் அவுட் பண்ணணும். ஓகே. சரி ஹைர். அப்ப இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சுச்சு. டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. டவுட் இல்லாதவங்க கிளாஸ் லெஃப்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்கிற தைரியத்துல இருக்காதீங்க. பிராக்டிகல்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. சரி ஓகே. யாருக்கும் டவுட் இல்லன்னு நெனைக்கிறேன். டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க திரும்ப ஒரு தடவ பார்க்கும்போது வந்தாலும் தாராளமா நீங்க WhatsAppல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. இப்ப கிளாஸ இங்க என்ன பண்ணிக்கலாம்? வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ.